ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3959 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3959 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா 2 தனித்தனி நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 நோட்டிபிகேஷனுமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் இருக்கும். சோ நீங்க ஃபுல்ஃபில்லா பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா இந்த 3 நோட்டிபிகேஷன் PDF ஃபார்மட் நம்ம கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மள இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் ஷார்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 15/4/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 14/5/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 போஸ்டிங் இருக்குது. இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு டோட்டலா 452 காலி பணியிடங்களும், கான்ஸ்டபிளுக்கு 4208 காலி பணியிடங்களும், டோட்டலா 4660 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 500 ரூபாய் ஃபீஸ் பிசி எம்பிசி கேட்டகரி கொடுத்திருக்காங்க. 250 ரூபாய் SC ST பெர்சன் டிசபிலிட்டிக்கு அண்ட் ஆல் உமன்ஸ் கேட்டகரிக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் வாரியா இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு இருக்குது. சென்னைக்கு பாத்தீங்கன்னா www.rrb.chennai.gov.in இந்த வெப்சைட் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் உடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 24/5/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துதான் இந்த லெவல் 3க்கு நீங்க அப்ளை பண்றதுனால 21,700 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 28 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 4208 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு 18 முதல் 28 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் கோர்சஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இது ஏஜ் அப்ளிகபிள் டீடைல்ஸ்க்கு 18 முதல் 28 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC STக்கு 5 வருஷம், OBCக்கு 3 வருஷம், எக்கனாமிக் வீக் பர்சன் யுவர் கேட்டகரி OBC SC ST சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா விண்டோ டிவோர்ஸ்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு கேஸ்ட் வரியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டேட்டா பர்த் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ், மோட் ஆஃப் பேமெண்ட், ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு மேல் கேட்டகரிக்கு 5 minutes 45 seconds பாத்தீங்கன்னா 1600 மீட்டர்ல ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்ப்னா 14 feet, இதே ஹை ஜம்ப்னா 4 feet. கான்ஸ்டபிளுக்கு பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிக்கு 1600 மீட்டர் கிடையாது, இது 800 மீட்டர் கொடுத்திருக்காங்க. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் கொடுத்திருக்காங்க. இதுக்கு PMT அதாவது ஹைட், வெயிட், செஸ்ட் எக்ஸ்பாண்டபிள். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா கேஸ்ட் வரையவே நிர்ணயிச்சிருக்காங்க. சோ இந்த டீடைல்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாத்தீங்கன்னா தனியா கொடுத்திருக்காங்க. இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,400 ரூபாய், 20 முதல் 28 வயசுல விண்ணப்பிக்கலாம். 452 காலி பணியிடங்கள். ஆஸ் யூசுவல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்தாங்களோ டெட்டோ அதே தாங்க இதுக்கும் எலிஜிபிள் கேட்டகரி. இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க்கும் சரி, அதே மாதிரி கான்ஸ்டபிள் நோட்டிபிகேஷன் லிங்க், ஷார்ட் நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா கிளியரா கொடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல பிஃபோரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுவும் இந்த அட்டாச்மெண்ட்ல இருக்குது. அது நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இன்கம் சர்டிபிகேட் நீங்க வாங்கணுமா அதுக்கான சர்டிபிகேட் இங்கேயே கொடுத்திருக்காங்க. இது நீங்க சிக்னேச்சர் வாங்கிக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.